அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது கட்டாயம் நம்ம இதெல்லாம் கடைபிடித்தால் நம்முடைய வேண்டுதல் உடனே நிறைவேறும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஒவ்வொரு வீட்டிலுமே விளக்கு ஏற்றுவது என்பது மிகவும் முக்கியமாக கடைபிடித்து வரும் ஒரு பக்தி செயலாகும். விளக்கேற்றும் வீடுதான் சுபிக்ஷம் பெறும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பலரும் அறிந்திருந்தாலுமே அதில் நீங்கள் அறியாத சூட்சமம் ஒன்று இருக்கு என்பதுதான் உண்மை. விளக்கு ஏற்றும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி தெய்வங்களை அழைக்க வேண்டும் என்பதை தான் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. ஒரு விளக்கை நல்ல நேரம் பார்த்து ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றும் போது நாம் மிகவும் அமைதியாக பொறுமையாக விளக்கு ஏற்றினார் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. துர்க்கைக்கு ராக கால நேரத்தில் தான் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். அதே போல் ஒவ்வொரு தெய்வத்தையுமே நாம் வணங்கும் போது நல்ல நேரத்தில் விளக்கு ஏற்றி வணங்கினார் நாம் நினைத்தது உடனே நடக்கும் என்பது ஐதீகம். நேரமும் காலமும் செய்யாததை மற்ற எதுவும் செய்வதில்லை என்ற பழமொழி இருக்கு. ஒவ்வொருவருக்குமே நல்ல நேரம் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறிவிடும். அதே போல தான் விளக்கு ஏற்றுவதும் அமைஞ்சிருக்கு. எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுகிறார்கள், எப்படி ஏற்றுகிறார்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் விளக்கு ஏற்றும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. விளக்கு ஏற்றும் நேரத்தில் ஊதுபத்தியை ஏற்றி வைத்து நாம் குலதெய்வத்தையும் விநாயகரையும் முதல்ல வணங்கிவிட்டு பின்னர் அனைத்து தெய்வங்களையும் விளக்கில் எழுந்தருளுமாறு நாம் அழைக்க வேண்டும். தலைவாசல் வரை ஊதுபத்தியை கொண்டு சென்று பின்னர் அப்படியே பின்னோக்கி நடந்து வந்து பூஜை அறையில் என் குலதெய்வமும் விநாயகரும் பின்னர் அந்த சுபிட்ச தெய்வங்களும் இந்த விளக்கில் இப்பொழுது எழுந்தருள வேண்டும் என்று வணங்கிவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு முறை நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது எந்த விதமான காரிய தடை இருந்தாலுமே உடனே நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக இருக்குது. உங்களிடம் பணம் வீணாக விரயமாக கொண்டே இருக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்பவர்கள் பணம் இருப்பதற்கு இந்த மாதிரி ஊதுபத்தியை காண்பித்து தெய்வங்களை அழைத்து விளக்கேற்றி வழிபடலாம். அதே போல குலதெய்வத்தையும் மற்ற இஷ்ட தெய்வங்களையும் அழைக்கும் விதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கேற்றும் நேரத்தில் இதே போல நம்ம செய்வதால் பணவரவு தடைபடாமல் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வேண்டுதல் யாவும் உடனே பலிக்கும். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல்கள் நிச்சயம் இருக்கும். அந்த வேண்டுதல்களை எல்லாம் பலிக்க செய்யும் போல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடியான சூழ்நிலைகளில் பணம் தேவைப்படும் பொழுது எடுக்கும் காரியங்களில் தலையிடாமல் நிறைவேற்றுவதற்கு எண்ணிய எண்ணமெல்லாம் ஏறிடுவதற்கு இதுபோல தெய்வங்களை அழைத்து தீபம் ஏற்றும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூஜை அறை என்றாலே அது மங்களகரமான விளக்குகளை ஏற்றி வைக்கக்கூடியது. தினமும் காலை 6 மணிக்கு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதுபோல் கார்த்திகை மாதங்களில் மாலை நேரத்திலும் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்திலும் விளக்கு ஏற்றி வழிபட்டால் நன்மை கிடைக்கும். விளக்கில் நல்லெண்ணெய், நெய், பஞ்சதீபம் மற்றும் விளக்கு ஏற்றும் எண்ணெய்கள் உள்ளிட்டவையை கொண்டு நம்ம ஏற்றலாம். தினமும் ஏற்றிய ஒரே திரியே விளக்குகளுக்கு பயன்படுத்த வேண்டும். தினந்தோறும் விளக்குகளை கழுவ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பூஜை அறையில் இரட்டை விளக்கு ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் ஒற்றை படையல் தான் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பது இல்லை. 2 விளக்கு அல்லது அதற்கு மேல் எத்தனை விளக்குகளை ஏற்ற முடியுமோ அதை நாம் ஏற்றலாம். உதாரணமாக காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுகிறோம் என்றால் அதற்கு துணை விளக்கை ஏற்ற வேண்டும். ஒருவேளை உங்களிடம் எக்ஸ்ட்ரா விளக்கு இல்லாவிட்டாலும் அகல் விளக்கையாவது பயன்படுத்தலாம். விளக்குகள் கிழக்கு திசையை பார்த்தவாறு நாம் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் காலை மாலை 2 வேளைக்குமே விளக்கு ஏற்ற வேண்டும். புதிய திரி போட்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும். சூரியன் உதயமாவதற்கு முன்பும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். அதே போல் மாலை வேளைகளில் 6 மணிக்கு நம்ம விளக்கு ஏற்றினால் எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும். விளக்கு எண்ணெய் ஊற்றி நாம் தீபம் ஏற்றினால் புகழ் அபிவிருத்தியாகும். வேப்ப எண்ணெய் ஊற்றி நாம் நெய் ஊற்றி நாம் விளக்கு ஏற்றுவதால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகும். எண்ணெயில் தீபம் ஏற்றுவது எப்பொழுதுமே கடவுளுக்கு உகந்தது. இதன் மூலம் நவகிரகங்களையும் திருப்திப்படுத்தலாம். அதே போல் ஏற்றிய திரிகளை தூக்கி எறியாமல் சேர்த்து வைத்து ஒரு நாள் விளக்குக்கோ அல்லது
உங்களுடைய குடும்பத்திற்கோ சுற்றி போடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கடவுளை வழிபடுவதால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் நமக்கே தெரியாமல் நம்முடைய அறியாமையினால் பூஜை அறையில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் பற்றியும் அதை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மில் சில பேர் பூஜை அறையில் விபூதியின் நீரில் குழைத்து பூசும் வழக்கம் வைத்திருப்பாங்க. அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது தீட்ட பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை தண்ணீர் குழைத்து பூசலாம். பூஜை செய்யும் போது ஈர உடையுடனோ பெண்கள் தலையில் விரித்தவாறு தலையிலும் தோளில் துணியை போட்டுக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. சுப்ரவாதம் என்னும் காலையில் கேட்கும் பாடலாகும். தினமும் காலை வேளையில் மட்டுமே நாம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது தவறானது அப்படின்னும் சொல்லப்படுது. கஷ்டங்கள் நீங்கி நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவது தான். தீப ஒளி இருக்கும் இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர அல்ல திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றுவதனால் முன்னால் வீட்டில் முன்வாசல் இருந்தால் அதன் கதவை மூடிவிட வேண்டும். புழுங்கல் அரிசியே சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் வெத்தலை பாக்குகளில். அது மட்டும் இல்லாமல் நிவேதியம் செய்யும் போது இது போல செய்வது நல்லது. பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் தர்ப்பங்கள் இதை போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு மேல் பொருட்களின் மீது வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வழிபாட்டில் இறைவனுக்கு என்று சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு பொருட்களுமே அந்த இறைவனை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது என்று சொல்லலாம். இறைவனுக்கு பிடித்தமான வாசனை உள்ள பொருட்களை வழிபாட்டில் நாம் வைக்க வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் இறை வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான சில பொருட்களோடு இந்த ஒரு பொருட்களை சேர்க்கும்போது நம்முடைய வேண்டுதலின் சக்தி அதிகரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நம்முடைய வேண்டுதலை உள்வாங்கி அந்த வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்தின் விரைவாக அடைந்து அதற்கான பலனை நமக்கு பெற்றுத்தரும் என்றது நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அறிந்த ஒரு பொருள்தான் என்று குங்குமப்பூ இருக்குது. அந்த குங்குமப்பூவை முறைப்படி நம்முடைய வழிபாட்டில் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்று தெரிந்து கொண்டு நாம் செய்வது நல்லது. இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கும் குங்குமத்திற்கும் எவ்வளவு அதிக ஆற்றல் இருக்கிறதோ அதே மகத்துவம் இந்த குங்குமப்பூவிற்கு உண்டு என சொல்லலாம். இந்த குங்குமப்பூவானது கொஞ்சம் விலை உயர்ந்தது தான். சிறிதளவு வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் போதும். ஒரு சிறிய பித்தளை சொம்பில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலைகளை போட்டு நாம் தீர்த்தமாக வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு வருவது நல்ல நன்மைகளை நமக்கு தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விளக்கு ஏற்றுவதில் நிறைய சந்தேகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. அந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3 மணி தொடங்கி 5:30 மணி வரையிலான காலம். அதிகாலையிலேயே விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 6 மணிக்கு முன்பாக விளக்கு ஏற்ற வேண்டும். காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்றுவது நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு முகம் நம்ம விளக்கு ஏற்றுவதால் நல்ல ஒரு மத்தியமாக தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.